நெகேமியாவுடைய 4வது செஷன் இப்போ. சரியா, நம்ம ஏற்கனவே 3 செஷன் பார்த்துட்டோம். முதலாவது என்ன தேவைகள் என்பதை தெரிந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாக நெகேமியா எப்படி இருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. ரெண்டாவதாக அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட, அவருடைய வாழ்க்கையை எப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது, எப்படி அவர் கர்த்தர்கிட்ட ஜெபித்து ஒரு 4 மாத கால அளவும் அவர் உபவாசித்து மன்றாடி எங்கேயோ இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 150 வருடங்களுக்கு மேலாக உள்ள ஒரு காரியத்துக்காக அழுது ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்றாடி அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை பார்த்தோம். 3வது செஷனில் என்ன பார்த்தோம்? ஜெபம் பண்ணுவது ஒன்று, ப்ரேயர் இஸ் அன் எசென்ஷியல் ஒன். அதே சமயத்தில் தன்னை தயார் செய்வதும் மிக அவசியமான ஒரு காரியம். எப்போ சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணும்போது எல்லாமே சரியாக தான் பண்ணுவோம். ஆனால் பிளான் பண்ணும்போது when there is a chaos around you, நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க, ஒரு திட்டம் வகுத்து செய்யும்போது உங்களை சுற்றி எல்லாமே தலையிலாக நடக்கும்போது எப்படி அந்த திட்டத்தில் உங்களை தயார் பண்ணுவது? How you can prepare yourself in the midst of the chaos in prayer. இதை அவருடைய நெகேமியா புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஏபி சிம்சன் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, the chief danger of the church today is that it is trying to get on the same side of the world instead of turning the world upside down. என்ன, உலகத்தோடு ஒத்து போகக்கூடியதாக சபை இந்த காலகட்டத்தில் இருக்கே ஒழிய உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாததாக இருக்கிறது. அவர் மாஸ்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் us to accomplish results even if they bring opposition and conflict. நமக்கு எதிராக தொந்தரவுகள், நமக்கு எதிராக காரியங்கள் நடைபெறும் போதும் நம்மளுடைய தேவன் நம்மகிட்ட இருந்து ஒரு சரியான முடிவை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. எனிதிங் இஸ் பெட்டர் தென் காம்ப்ரமைஸ், apathy and paralysis. காம்ப்ரமைஸ், சமரசம் செய்வது இல்லை ஒரு விசுவாச துரோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் போவதை காட்டிலும் வேறு எதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு God gave to us an intense cry for the old time power of the gospel and the Holy Ghost. கர்த்தர் நமக்கு தன்னுடைய வல்லமையுள்ள சுவிசேஷத்தையும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சார்ந்து எப்படி இந்த உலகத்தை மாற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நேர்த்தியாக ஒரு 3 லைனில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ரொம்ப தொடப்படக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம இன்றைக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் வந்துட்டாங்க. நிறைய காரியங்களில் எதுனாலும் சரி சமரசம் செய்து கொண்டு பரவாயில்ல இட் இஸ் ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் நெகேமியா என்ன பண்ணுறாரு? தனக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள், தனக்கு எதிராக வரக்கூடிய காரியங்கள் வரும்போது எப்படி அவர் அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்பதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நிமிஷத்தில் ஒரு ரீகேப் கொடுக்குறேன். சூசா அரண்மனையில் இருக்கிறாரு. அவருடைய ஒரு சகோதரன் ஹனானி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் எருசலேமிலிருந்து வர்றாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அலங்கம் இல்லாமல், சுவர் இல்லாமல், மதில் சுவர் இல்லாமல் தேசம் பாலடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஒரு நிம்மதி இல்லாமல், ஜனங்கள் எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே அவரால் தாங்கி கொள்ள முடியல. அவர் உட்காந்து அழுது 4 மாத காலம் அளவு உட்காந்து உபவாசித்து ஜெபித்து கர்த்தர்கிட்ட பேசிட்டு அதற்கு பின்பாக ராஜா கிட்ட போகிறாரு. ராஜா பார்த்து, ஏப்பா உன் மன துக்கமாக இருக்குதுன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி ஊர் பேர் சொல்லாமல் என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற பட்டணத்தில் இப்படி அலங்கம் இல்லாமல் இருக்குது, அவங்கெல்லாம் இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி நீ போயிட்டு வானோடனே எவ்வளோ காலாகும்னு சொன்ன உடனே சரி நீ போகும்போது அப்படின்ன உடனே இவர், நான் போகும்போது எனக்கு என்ன கடிதம் கொடுங்க, போக்குவரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, அது மாத்திரமல்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வதற்கு கடிதமும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை வாங்கி அவர் போட்ட அரசாணைக்கு எதிரான ஒரு அரசாணையை அவரையே போட வச்சு இங்கே போகிறார். இவர் போகிறவர் எப்படி போகிறார் தெரியுமா? நீங்கள் 2வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனம் பாருங்கள். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேவைக்காரரையும் யாரை கூட அனுப்பிச்சிருக்கிறாரு? ராணுவத்தை அனுப்பிச்சிருக்கிறார்.
சிந்திச்சு பாருங்க, ஒரு பானபத்திரக்காரன் நான் வந்து போய் இந்த மாதிரி எனக்கு கடிதம் வேணும்னு சொன்னால் கூட இராணுவத்தை அனுப்புகிறாரு. இப்போ நீங்கள் தேசாதிபதியை பார்க்க போகும்போது உங்கள் கூட இராணுவ வீரர்களும் கூட யார் வந்திருக்கா, இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். அதாவது அந்த காலத்தில் குதிரை வீரர்கள் அனுப்புகிறாங்கன்னா அது பெரிய ஒரு காரியம். ஏன்னா அந்த ராஜாக்கள் தான் குதிரையை உபயோகப்படுத்துவாங்க, ஏன்னா மீதி பேர்லாம் கழுதை தான் உபயோகப்படுத்துவாங்க. அப்போ குதிரை வீரர்களோட இராணுவ போர் செய்வர்களோட போய் இறங்குனா தேசாதிபதி எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. நெகமியாக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிறீங்க, உங்களை ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறோம். அங்கே போகும்போது உங்களை டேர்மாக்கில் வந்து ஒரு சைரன் வச்ச காரோட முன்னாடி பின்னாடி ஒரு பைலட் போலீஸோடு வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனால் நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கும்போது எப்படி உட்காந்துருப்பீங்க? எப்படி ஒரு மிதப்பா அப்படியே என்ன? கொஞ்சம் யோசிங்க. அது அதாவது நம்ம வந்து எப்படி இருந்திருக்கணும் நெகேமியாவுக்கு. அதாவது உங்களை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போகக்கூடிய இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து இந்த நெகேமியாவோட வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம நெகேமியா போகும்போது குதிரை வீரர்களும் இராணுவமும் வரும்போது அப்படி டக்குன்னு போய் 2 மாதம் ஜேர்னி. ஹலோ, 2 மாதம் போயிருக்காரு, 4 மாதம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, சரியான நேரத்தில் கேட்டார், ராணியோட ராஜா உட்காந்துருக்கும் போது கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். 2 மாதம் பிரயாணம், குறைந்தபட்சம் 2 மாதம் பிரயாணம். 2 மாதம் இராணுவ வீரர்களை முன்னும் பாதுகாப்போட குதிரை வீரர்களோட போனால் எப்படி இருந்திருக்கும்? நிறைய ஊரில் இந்த பாஸ்டர்ஸை கெடுக்கிறதே இந்த மீதி மக்கள் தான். பாஸ்டர் அண்ணே அண்ணன் தண்ணி கொடு, பைபிளை தூக்க விட மாட்டாங்க. மேன் ஆஃப் காட், லெட் மீ சர்வ் யூ மேன் ஆஃப் காட். இதில் என்னடா சர்வ் இருக்கு? ஏன் பைபிள் நான் தூக்குறேன், ஏன் பெட்டி நான் தூக்குறேன், என்ன பிரச்சனை? பெட்டியை தூக்க விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிருந்தா இவருக்கு, நம்ம ஏதோ பெரிய ஆள் போல இருக்கு. நமக்கு இப்போ அப்படி தானே ஆகிப்போச்சு. அதனால தான் ஊரில் எந்த பாஸ்டர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி போக வேண்டியிருக்கு. ஹலோ, எப்படி ஆயிடுச்சு? அவர் உங்களுக்கு சேவை செய்ய வர்றாரு, ஆனால் நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் அவர் காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்குற நிலைமைக்கு போயிடுச்சு. அதை பெருமையாக பேசுகிற அளவுக்கு மக்கள் மாற்றிட்டான். இப்போ எங்கள் பாஸ்டர் பார்க்கணுன்னா 40,000 கட்டினா தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அங்கே பெரிய சர்ச்சில் என்ன ஒரு கேவலம். இப்போது நெகேமியாவுக்கு எப்படி இருந்திருக்கு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4,000 2,000 3,000 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒரு 2,000 அங்கே ஒரு 500 2,500 வருஷம் குதிரை வீரரோட இராணுவத்தோடு போய் தேசாதிபதி கடிதம் கொடுத்த உடனே எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? நான் ஏதோ ஒரு ஆள், எல்லாம் பயப்படுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதா. 10வது வசனம் பாருங்க. சன்பல்லாத்தும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. ஏன் விசனமாய் இருக்குன்னா இவன் வந்து இறங்கின விதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாம் கடிதங்கள் இதெல்லாம் எழுதி போட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. வேற ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இவன் அம்மோனது மோபியர்கள் என்று மோவாபியர்களும் அம்மோனியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள். இவர்களுக்கு வந்து என்ன, இவன் பேரே பார்த்தீங்கன்னா சந்திரனை வழங்கக்கூடியவன், பாவம் சின் கிவ்ஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவங்க வந்து ஹோனைட் என்று சொல்கிறவன் வந்து என்ன, மோவா பட்டத்தில் வருது. அப்போ அம்மோனியர்கள் மோவாபியர்கள் என்று சொல்லக்கூடிய 2ல் உள்ளவங்க. நீங்கள் உபாகமம் 23வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த அம்மோனியர்களும் மோவாபியரோட எந்த தொடர்பும் வச்சுக்கிடக்கூடாதுங்கிற சொல்கிறாரு. 23வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. என்னைக்கும் அவங்க கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. காரணம் என்னன்னா, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவங்க உன் கூட உன்னை வரவேற்கல. அது மாத்திரமல்ல, மொசபத்தியாமின் ஊரானாகிய பிளேயாமுக்கு கூலி கொடுத்து
இப்படி செய்ய வேண்டும். அவங்கள கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனலை கொண்டு வந்து அவங்கள சபிக்கணும்னு கொண்டு வந்தான். அதனால நீ அப்படி செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாது. என்ன பண்ணாத, அவங்களோட இருக்காத, அவங்களுடைய சமாதானத்தை தேடாத. நான் அவங்கள சேர்க்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் உன்னோட சேரக்கூடாதுங்கிறத கர்த்தர் மிக தெளிவாக சொல்றாரு. ஏன் கர்த்தருக்கு இவ்வளோ பெரிய கோபம் தெரியுமா? அம்மோனியர்கள் மேலும் மோவாபியர்கள் மேலும் அவங்க எதிர்கொண்டு வரவேற்கலை. ஆனால் அவங்க எங்கே தொடக்கம் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் ஆதியாகமம் 19வது அதிகாரம் பாருங்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் லோத்துவை கர்த்தர் காப்பாற்றுறார். ஜெனிசஸ் 19. லோத்துவை காப்பாற்றி லோத்துவோட 2 பிள்ளைங்க மட்டும் வர்றாங்க. அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைங்க கணவன்மார் வரல. என்ன பண்ணுறாங்க? 2 பிள்ளைகளும் தகப்பனுக்கு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து அவரை மயக்கம் பண்ணி மாறி மாறி தகப்பனோட உடலுறவு கொண்டு பிள்ளை பெற்றுக்கிறாங்க. நீங்கள் 36வது வசனம் பாருங்க. இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவனுக்கு பேர் என்ன? மோவாப். இந்த மோவாப் சந்ததி எங்க இருந்து வந்தது? இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் மோவாப் என்று பெயரிட்டால் அவன் மூலமா தான் மோவாபியர் என்கிற வம்சமே வந்தது. பென்னமி என்று பெயரிட்டால் அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். எதுக்காக கர்த்தர் அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் வெறுக்கிறார்னா, இந்த 2 லோத்துவனுடைய 2 பிள்ளைகளும் தன் தகப்பனை குடிக்க வைத்து குடி வெறியில பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அதனால தான் சொல்றாரு, இவங்க அது மாத்திரமில்லை, அவர்கள் நான் உன்னை அனுப்பும்போது அவங்க என்ன உன்னை எதிர்கொண்டு வரவேற்கலை. அதான் உபாகமம் 23:4 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவங்க வராதனால நீ அவங்களோட எந்த ஒரு காரியமும் வச்சுக்காத, நீ அவங்களோட கலந்து கொள்ளாத என்று சொல்லக்கூடியதாக. அதனால் இங்கே அவர்களுக்கு என்னென்னா, ஏற்கனவே இவர்கள் மேலே கடுப்பு. இப்போ இவர் இறங்கின உடனே, இவரை பார்த்த உடனே இவர் இராணுவத்தோடு வர்றாரு, குதிரை வீரர்களோடு வர்றாரு, கடிதத்தோடு வர்றாரு. அதனால் இவங்களுக்கு இன்னும் வெசனம் ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்போ நெகேமியா 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 11வது வசனம். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் 3 நாள் ஆன பின்பு. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நீங்கள் இப்போ இப்படி ஒரு 2 மாதம் மேலே பிரயாணப்பட்டு குதிரை வீரர்களோட இராணுவத்தோட கடிதத்தோட இறங்கிட்டீங்க. இறங்கின உடனே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பண்ணியிருப்பீங்க? சும்மா பதில் சொல்லுங்க. யார்றாங்க கூப்பிடு? தேசத்தினுடைய அதிபதி யார்? இங்கே இருக்க பெரிய தலையெல்லாம் யார்? எல்லாரையும் வர சொல்லு, நான் எல்லார்ட்டையும் பேசணும். கர்த்தர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. டேய், கடிதம் வச்சுருக்கோம்ல, யார் ஒருவே வாலாட்டப்படாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அரசனும் சொல்லிட்டான். இப்போ நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். வா எல்லாரும், இதானே செஞ்சுருக்கணும். லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு வேலை யோசிக்கிற கற்பனை பண்ணுறதுக்கு சங்கடமாக இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இப்படி தான் யோசிப்பேன். ஆமாம், உங்களுக்கு ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்குது, உங்ககிட்ட கடிதம் இருக்குது, தேசாதிபதி நீங்கள் சொல்கிறத கேட்கணும். அவன் கேட்கலன்னா என்கிட்ட இராணுவம் இருக்குது, என்கிட்ட குதிரைப்படம் இருக்குது, நான் ராஜாட்ட இருந்து வந்திருக்கேன். நீ ராஜாவுக்கு எதிராக பண்ணுன, ராஜ துரோகம் பண்ணன்னு சொல்லி நான் உன்னை கொலையும் செய்ய முடியும். அதிகாரம் இருக்கு. இதுக்கு மேல கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. ஏன்னா கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்ததுனால தான் ராஜா இதை வாய்க்க பண்ணாருங்கிற சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவரும் சொல்லிட்டாரு, அரசனும் சொல்லிட்டான். இப்ப எனக்கு எதிராக யார் என்ன சொல்ல முடியும்? அதனால யாரை கூப்பிட்டு என்ன வேலை பார்த்தா என்னென்ன செஞ்சா என்ன வரும்? யாரு கான்ட்ராக்டர்?
யார் இங்கே இருக்கிறதுலே நல்ல வேலைக்காரன், இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகாரம் உள்ளவங்க இல்லை ஆவிக்குரிய முறையில் உள்ளவங்க யார், அவங்களெல்லாம் கூப்பிடு ஒரு மீட்டிங் வைக்கணும். ஆனால் நெகேமியா என்ன பண்ணுறாரு, 3 நாள் சும்மா இருக்கிறார். 3 நாள். நம்மளால் ஒரு 3 மணி நேரம் சும்மா இருக்க முடியல. 3 மணி நேரம் சும்மா இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட சொல்லி, தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டா சும்மாவாது இருந்திருக்கலாம். இதை சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் உனக்கு மாத்திரம்தான் சொன்னேன்னு சொல்லிட்டா ஐயோ தலை விண்ணுன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருது சிலருக்கு. எப்படி சும்மா பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வச்சுட்டா போதும். முடிக்கும் போது தயவு செஞ்சு இது யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு மாத்திரம்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும். அப்படியே நமக்கு யாருக்கு ஃபோனை பண்ணுறது, யாருக்கு எதை சொல்கிறதுன்னு ஒரு பரபரப்பு வந்துடுது. பார்த்தீங்களா? சிந்திச்சு பாருங்க. 3 நாள் பேசாமல் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சிலரை கூட்டி கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்து. நகர சோதனைக்கு எப்போங்க போகணும்? நல்ல வெளிச்சம் இருக்கும்போது, எல்லாரும் பார்க்கும்போது தான் போகணும். எல்லாம் பார்க்கணும், ஜனம் பூரா பார்க்கணும். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நம்ம ஊரை எடுத்து கட்ட போகிறாரு, அவர் தான் தெரியணும். அதனால எல்லாருக்கும் தெரியும்படியாக தானே போனோம் அவரு. ஆனால் நம்மளால் அப்படி பண்ணவே இல்லை. சிந்திச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். என்ன ஒரு கேர்ஃபுல் பிளானிங் பாருங்கள். 3 நாள் ஒன்றும் பண்ணலை. ராத்திரியில் ஒரு சில மனிதர்களை கூட்டு, முக்கிய தலைவர்கள் கிடையாது, ஆவிக்குரிய தலைவர்கள் கிடையாது, அரசாளுகிறவங்க கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, யாரோ ஒரு கூட வேலை பார்க்குற கூட உள்ள பசங்க ஒரு கொஞ்சம் சில மனுஷரை கூட்டிட்டு ராத்திரியில் நகர சோதனைக்கு போகிறாரு. ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. 3 நாளாக எருசலேமில் இருக்கிறாரு. வந்த நோக்கத்துக்கு கடிதம் இருக்குது, தேசாதிபதிக்கு கடிதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஒருத்தர்ட்டையும் சொல்லலை. இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை போட்டு நீங்கள் இந்த இதில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னு யோசிங்க. ஒரே ஒரு நிமிஷம், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை இந்த நெகேமியா ஒரு பொசிஷனில் போட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பீங்க? அந்த காலத்தில் ஒரு மாம்ச பிரகாரமாக இருக்கிறவனா என்ன தெரியுமா செஞ்சுருப்பான்? அந்த ஊரில் தண்டோரா போடுறவன் இருப்பான் அந்த காலத்தில். ஏன்னா அப்படித்தான் வந்து அரசாணை, இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் தட 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 தர. நீங்கள் உங்களுக்கு தெரியல, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் போடுவாங்க. அவர் சின்ன ஒரு இது வச்சுருப்பான், அதில் 2 தட தட தடன்னு அடிப்பான். நாங்கள் வாங்கி அதை அடிச்சிருக்கோம். தட 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 தடன்னு அடிச்சுட்டு, இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் ஒரு நோட்டீஸு முனிசிபாலிட்டியிலேருந்து ஒரு நோட்டீஸை வாசிச்சுட்டு போவான். கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருப்பான், போய் எல்லாருக்கும் ஊரில் தண்டோரா போடு, இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யாரெல்லாம் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தான், இப்படி யோசிங்களேன், அவன் ஒரு பெந்தகாஸ்டல் ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணியிருப்பான், இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால் கர்த்தர் யாருக்கிட்ட எல்லாம் பேசுகிறாரோ நீங்கள் எல்லாம் வாங்க, ஏன்னா கர்த்தர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் போட்டிருந்ததை எந்த கூட இருந்த மனுஷனுக்கும் சொல்லலை. எவ்வளோ கேர்ஃபுல் பிளானிங் பாருங்கள், என்ன ஒரு கேர்ஃபுல் ப்ரிப்பரேஷன் பாருங்கள். எந்த அளவுக்கு தெளிவான ஒரு ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாரு பாருங்க. கற்றுக்கணுங்க, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நெகேமியா எவ்வளவு அழகாக எதை சொல்லணுமோ அதை மாத்திரம் தான் சொல்கிறாரு. நகரத்தை சுற்றி பார்க்க போகிறாரு, ராத்திரியில் போகிறாரு, யாருக்கும் ஒருத்தருக்கும் அறிவிக்கவில்லை. அது மாத்திரம் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அடுத்து என்ன சொல்கிறாரு, அது என்ன குதிரை இல்லை கழுதை, அதனால தான் மிருகம்னு போடுறாரு. வரும்போது வந்தது, ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் போகிறதுக்கு எல்லாரும் உபயோகப்படுத்துகிற கழுதையில் போகிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் மாதிரி நீங்கள் லிமசினில் இல்லை ஹெலிகாப்டரில் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் அவர் என்ன ஆட்டோ எடுத்து போகிறார். நம்ம நவீன காலத்தில் சொல்லணும்னா எல்லோரும் ஆட்டோ எடுத்து போவாங்க, அந்த மாதிரி அவர் ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறார். அதான் அப்படி வாசிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மாடர்ன் டேயில்
யாருக்கும் சொல்லலை. அவர் என்ன ராத்திரியில் அவர் எழுதி போன அவர் கருகம் தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசெப்பு துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்றாரு, எல்லாத்தையும் பார்வையிடுறாரு. ஒரு 3 கேட்டை தாண்டிட்டாரு. அந்த 3 கேட்டை தாண்டி இது எல்லாத்தையும் பார்வையிடுறாரு. அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. 150 வருஷமா இடிஞ்சு போய் குப்பையா கூடி இருந்த அதனால அந்த பக்கத்தில் நடந்து போக முடியாதபடி அவ்வளவு குப்பை மேடா கிடக்கு. அங்கே கழுதையும் போக முடியாது. எப்படி போகிற மிருகமும் போக முடியாது இருந்தது. அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியால் வந்து விட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, தானே நடந்து போய் பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக எல்லாம் இந்த கேட்டு நீங்கள் செஞ்ச கேட்டு போகிறோம் ஞாபகம் வருதா? இப்போ குப்பை கேட்டு, இந்த கேட்டு, பள்ளத்தாக்கு கேட்டு வழியாக எங்கே வந்துட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. நீங்கள் கவனிங்க, நான் போனதும் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. ஏன்னா அதிகாரிகளுக்கு தெரியாது, யூதருக்கும் தெரியாது, ஆசாரியர்களுக்கு தெரியாது, பெரியவர்களுக்கும் தெரியாது, வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. வேலை செய்கிற யூதர்களுக்கும் கூட தெரியாது. என்ன ஒரு தெளிவான ஒரு யுக்தி பாருங்க. யாருக்குமே தெரியாது. போறாரு, மிருகத்தில் போறாரு, கூட இருந்தவனு போறாரு. இவர் எதுக்கு கூட வர்றாருன்னு கூட இருந்தவனுக்கு தெரியாது. போக வழி இல்லாமல் போயிடுச்சு. உடனே கைதட்டி யாரங்கே எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லலை. முடியலையா, இறங்கி நடந்து போ. மிருகத்தில் போக முடியல, காரில் போக முடியல, சைக்கிள் எடுத்து போ, இல்லையா நடந்து போ. ரொம்ப ஒரு நம்ம இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே என்டைட்டில்மெண்ட் மென்டாலிட்டி வந்துடுது. எனக்கு இது நீங்கள் செய்யணும் குறைந்தபட்சம். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஊழியக்காரங்களை எங்கேயாவது ஏதாவது சபை கூப்பிட்டாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. அவங்க கேட்குற கேள்வி, அவங்க சொல்கிற காரியமெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் நம்ம சென்னையில் உள்ள சபைக்கு ஒரு அனிவர்சரிக்கு அவங்க கூப்பிட்டாங்க. ஒரு 3-4 ஊழியக்காரங்க. அவங்களுக்கு தெரியும், இத்தனைக்கும் அவங்க நம்ம பேரை சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி, நாங்கள் வந்தால் எனக்கு இவ்வளோ கார் கொடுக்கணும், இந்த காருக்கு இவ்வளோ வாடகை ஆகும், அது நீங்கள் கொடுக்க, அதுக்கு அந்த நீங்கள் கார் வாட வேணாம், நாங்களே அது பண்ணிடுவோம், அது காசு கொடுத்துருங்க. ஆளுங்க 300 பேர் கம்மியாக இருந்தால் வரமாட்டாங்க. ஆனால் உங்கள் பாஸ்டர் சொன்னதுனால, உங்கள் பாஸ்டர் பேர் சொன்னதுனால நாங்கள் வர்றோம். ஆனால் காசு இவ்வளோ காசு காணிக்க கொடுக்கணும், அப்போ தான் வருவோம். இதுதான் நிலைமை. நான் ஒரு முறை விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே போன இடத்துல ஒரு சின்ன ஊர். அங்கே அவங்க இதில் அங்கே அந்த இதில் நான் சொன்னேன், பாஸ்டர் எங்கே தங்குவீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நான் தங்கிடுவேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் அங்கேருந்து வர்றீங்க, நான் எங்கேருந்து வந்தானே, நானும் மனுஷன் தானே அப்படின்னு. இல்லை, எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் ஒரே ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் ரூம் போட்டேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவர் சொன்னார், காலையில் உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னாரு. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இங்கே ஹோட்டல் இருக்குங்களா, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இல்லை, நான் ஒருத்தர் அனுப்பிச்சி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் அவரை வர சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு தேவை இருக்காது இப்படி. வழக்கம் போல் எந்திரிச்சு காலையில் ஒரு மார்னிங் வாக் போயிட்டு நான் போனேன். அங்கே ஒரு பவன் ஒன்று இருந்துச்சு. நல்லா இட்லி தோசை வாடை வந்துச்சு. நான் பாடு போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பார்சல் வாங்க அவன் வர்றான் நம்மளை பார்க்க. அவன் பார்சல் என்னென்னா, வா நீ வேணால் உட்காந்து சாப்பிட, ஒன்றும் கவலைப்படாத. ஏப்பா, தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு வர முடியாதா என்ன? எதுக்கு நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்? அவங்க அவங்களுக்கு ரொம்ப அவங்களால நம்ப முடியல, இப்படியெல்லாம் ஊழியக்காரங்க இருப்பாங்களான்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் போய் மைக்கில் அவ்வளோ நேரம் பேசுகிறாரு அதை பற்றி. அப்புறம் தான் ஏன் இவர் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டார்னா, ஒரு ஊழியக்காரரை சென்னையிலேருந்து 3 நாள் கூட்டம் வச்சு நடத்தியிருக்காங்க. அவர் இந்த ஊரில் தங்க மாட்டேன்ட்டாராம். நான் சென்னையில் இருந்தால் டெய்லி வந்துட்டு போவேன்,
வந்துட்டு போகிறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், எனக்கு காணிக்க இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் காணிக்க கொடுக்க வந்துட்டு அவங்க ஒரே கட்டி பிடிச்சி அழுதாங்க. யோசிச்சு பாருங்களேன், நெகமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நம்ம இதை கற்றுக்கொண்டு நம்ம அப்படி வாழ கற்றுக்கொள்ளணும். we have to be willing to be nobody. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நானும் உன்னைய மாதிரி சாதாரண மனுஷன் தான். எனக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு, கர்த்தர் உழைப்பை கொடுத்துருக்காரு, நான் அதை செய்கிறேன். உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்கிற, நாங்கள் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன். இதுதான் நம்மளுடைய இதுதான் கிறிஸ்தவத்தில் நம்ம எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஏன்னா ஏற்கனவே 3 விதமான த்ரெட்டு. முதல்ல என்ன, ஏற்கனவே இவங்கெல்லாம் கடிதம் எழுதி எஸ்ரா 4வது அதிகாரத்தில் பார்த்தோம், அவங்க கடிதம் எழுதி வேலையை நிறுத்திட்டாங்க பழைய காலத்தில். இப்போ கடிதம் வந்த உடனே இவன் ஏற்கனவே ப்ரெசண்ட்டாக வசனமாக இருக்கான். 3வது இங்கே இருக்க யூதர்களும் அவ்வளோ ஈஸியான ஆளுங்க கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பழகி போயிட்டாங்க, மதில் சுவர் இல்லாமல் வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மதில் எடுத்து கட்டணும்னா அவங்களால அதை பார்க்கவும் முடியாது, அவங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் எப்போவுமே தனியாக போய் ஆண்டவற்ற காரியங்கள் செய்யக்கூடியதா, ஆண்டவருடைய காரியத்தை செய்யக்கூடியதா. நீங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும், தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பார்க்க முடியும். அவர் எங்கே எல்லாரையும் விட்டு தனித்து ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவார். திரளான ஜனங்கள் தேடி வருவாங்க, ஆனால் அவர் போய் தனித்து உட்காந்து ஜெபம் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். மார்க் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் போகிறாரு, கப்பர்நாகும் போகிறாரு. அங்கே என்ன பார்க்குறோம், அங்கே பேதுருவோட மாமிக்கு சுகம் இல்லை, அங்கே போய் மாமி சுகப்படுத்துகிறாரு. சுகப்படுத்தின உடனே என்ன பண்ணுறாங்க, மொத்த ஊர் வந்துடுறாங்க. ராத்திரி பூரா அவங்கள சுகப்படுத்தி எல்லாம் முடிச்சிடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகாலமே எழும்பி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழும்பி அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேதுரு தேடி சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களை எங்கெல்லாம் தேடுறது, அங்கே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு, வாங்க போகலான்னு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லைப்பா நான் மற்ற ஊர்களுக்கும் பிரசங்கம் பண்ணத்தான் வந்தேன்னு. இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஈஸியான டெம்டேஷன் என்ன தெரியுமா, அங்கே கப்பர்நாமில் தான் இருக்கோம், இங்கே ஜீசஸ் சேவ்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடலாம், ஜீசஸ் ஹீல்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜீசஸ் சொல்லி எந்த பேரும் சொல்ல முடியல. ஒரு ஜோக் ஒருத்தன் போட்டிருந்தான், ஜீசஸ் கொட்டுகிறார் மினிஸ்ட்ரின்னு. என்னங்க ஜீசஸ் கொட்டுகிறாருன்னு, அது அந்த கொட்டு இல்லைன்னே, ஆசீர்வாதத்தை கொட்டுகிறாருன்னு. இப்போ அப்படித்தானே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஏசுன்னு சொல்லி ஏதாவது போயிட்டு ஊருக்கு போட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பான் ஏற்கனவே. அது கூட சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏசுன்னு சொல்லி எல்லாத்த ஊழியத்தையும் எடுத்துட்டாங்க. ஏசு கிறிஸ்துக்கு அப்படி ஒரு டெம்டேஷன், ஆனால் பண்ணலையே. அவர் தனித்து இருந்தார், தகப்பன் என்ன சொல்கிறார் அதான் செஞ்சார். இங்கே அவ்வளவு அழகாக பிளான் பண்ணக்கூடிய காரியம். நீங்கள் அதில் 13ஆம் வசனம் பாருங்கள். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குலத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியால் வந்துவிட்டேன். இப்போ என்னென்னா, கிட்ரான் வேலி வழியாக அந்த கிட்ரான் பள்ளத்தாக்கு வேலி கேட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா, என்ன இன்னொரு வேலி என்ன, ஹிமான். வெரி குட். சரி பார்த்தீங்களா, இதுக்கு தான் இந்த இது ஆக்டிவிட்டி பண்ண கரெக்டாக ஞாபகம் சொல்கிறீங்களா. ஒன்று ஹிமான், இன்னொன்று கித்ரான் வேலி. கித்ரான் வேலி வழியாக, கித்ரானோட பள்ளத்தாக்கு வழியாக அவர் அதை பார்க்கக்கூடியதாக அந்த அப்போ என்னென்னா தெற்கு பகுதியில் உள்ள எல்லா பகுதியும் அவர் பார்த்துட்டாரு. அடுத்து 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் போனது யாருக்குமே தெரியாது. இப்போ என்னென்னா இந்த சுவர் எப்படிப்பட்ட சுவராக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15லேருந்து 20 அடி உயரம் இந்த சுவர், மதில் சுவரனுடைய உயரம். குறைந்தபட்சம் அது இந்த ஒரு சர்க்கிள்
மினிமம் வந்து ஒரு மைலுக்கு மேலே சர்க்கம்பரன்ஸ் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு வித்து வந்து எப்படி ஒரு 4லிருந்து 5 அடி அகலம் உள்ள ஒரு இது. அவ்வளோ பெரிய சுவர், அவ்வளோ பெரிய சுவர். மதில் சுவர்னால் நம்ம ஊரில் கட்டுற காம்பவுண்ட் வால் மாதிரி கிடையாது, ஒரு செங்கல் வரிசையில் கட்டுறது கிடையாது. அவ்வளோ பெரிய மதில் ஒன்றை கட்டக்கூடிய ஒரு காரியம். இப்போ எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. சரியா வந்தார், 3 நாள் இருந்தார், போனார், எல்லா பக்கம் பார்த்து முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கப்புறம் இப்போ ப்ரே பண்ணிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. இப்போ ஆக்ஷனில் போகணும், ப்ரொசீட் பண்ணணும். எப்படி பண்ணுறாரு? சரியா 17வது வசனம் பாருங்கள். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் யார் இருக்கிற சிறுமியை பார்க்குறீங்களே? அவர் சிறுமியிலையா இருந்தார்? எவ்வளவு அழகா நேர்த்தியா பேசுகிறாரு பாருங்க. நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோமே, நீ இந்த நிலைமையில் இருக்கிறோமேன்னு சொல்கிறதுக்கும் நம்ம இந்த நிலைமையில் நிற்கிறோன்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா? இப்போ வீட்டில் பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன சொல்கிறோம்? நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. நம்மன்னு வர மாட்டேங்குதே பாருங்க. மோசமாக போச்சுனாலும் நீ, நல்லா போச்சுனாலும் நான். என் பையனை பார்த்தே இல்லை, தப்பா பண்ண அவன் பையனை பாரு, பிள்ளை பாரு, உன்னைய மாதிரியே இருக்கான். நல்லா பண்ணிட்டான்னா என் பையன் இல்லை, என்னைய மாதிரி தான் இருப்பான். ஆனால் பார்த்தீங்களா, நம்ம கற்றுக்கோங்க, நம்ம பிள்ளை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட சிறுமையில் இருக்கிறோமே நம்ம. அப்போ என்ன, அது சொல்லும் போதே நாம் என்கிற ஒரு பாண்டு கொண்டு வந்துட்டாரா? நம்ம எல்லாம் ஒன்றுங்கிறது கொண்டு வந்துட்டாரா? நான் வேற, நீங்கள் வேற இல்லை, நம்ம இருக்கிற நிலைமையை பார்க்குறீங்களே. அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. நம்ம இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு என்ன, நம்ம இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்க வேணாம். என்ன நம்மளாக இருந்தால் என்ன பேசியிருப்போம்? இதை பாருங்கப்பா, என்னையை கட்டுறதுக்கு கர்த்தர் சொன்னார், அரசன் ஆணை கொடுத்துருக்கிறாரு, நான் என்னால் இயன்ற உதவி செய்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா வாங்க கெட்டுங்க, இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போங்க. நான் உங்களுக்கு, ஏன்னா நம்ம உடனே சொல்லுவோம்ல, we can take the horse to the water but we cannot force a horse to drink the waterன்னு சொல்லிடுவோம் உடனே ஒரு பழமொழி. எப்படி? குதிரையை தண்ணிக்கிட்ட தானே கொண்டு போய் விட முடியும், குடிக்க வைக்கவா முடியும்? எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம என்ன சிறுமைத்தனத்தில் இருக்கோம், நம்ம இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிந்தையில் இராதபடிக்கு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம். நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லலை, நான் சூப்பர்வைசராக இருக்கிறேன் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கிறேன், நான் கடிதம் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாம் செய்யுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் சொல்லலை. எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாய் தங்களோடு சேர்த்து கொள்ளக்கூடிய காரியம் பாருங்கள். நம்ம இனி நிந்தையில் இராதபடிக்கு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம். அதனால தான் கிறிஸ்தவத்தில் சபையில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று என்கிற ஒரு காரியம் வசனத்தில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நாம் எல்லோரும் ஒன்று. நம்ம அடையாளமே கிறிஸ்தவம் தான், வேற எந்த அடையாளமும் கிடையாது. நான் அதனால தான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், ஜாதி கிடையாது சபையில், எந்த பாகுபாடும் கிடையாது. நீ என் சகோதரன் சகோதரி, அவ்வளோதான், பீரியட், முடிஞ்சு போச்சு. வேற எந்த அடையாளமும் கிடையாது. ஏன்னா நான் பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் பாஸ்டர்கிட்ட பேசும்போது, பாஸ்டருக்கு இது பண்ணும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் இதுதான். எந்த காலகட்டத்திலையும் நீ நம்ம ஊருக்காரன்னு சொல்லாத, பாகுபாடை கொண்டு வராத, பிரிவினையை கொண்டு வராத. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாம் வந்தோம், வேற ஊர்லேருந்து வந்தோம். பட் நமக்கு வந்து பிரிவினை வரக்கூடாது. We take the best of everybody.
தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு, வாங்க நம்ம சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள். இப்போ தன்னை என்ன பண்ணுறாரு, அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்ட போகிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள் சொன்ன உடனே ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம் பாருங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்து. இப்பதான் முத சொல்றார். என்ன எப்பா தேவன் என்ன சொன்னாரு, ராஜா என்ன சொன்னாருங்கிறத நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம், நம்ம இப்படி இல்லாதபடி நம்ம எழுந்து கட்டுவோம். இதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, ராஜாவும் அனுமதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, அவங்க சொல்றாங்க வாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என்ன அருமையான காரியம் பார்த்தீங்களா? இப்போ சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க வாங்க நம்ம எல்லாரும் எழுந்து கட்டுவோம். இப்போ இட் இஸ் நோ லாங்கர் somebody's ministry, it is our ministry. எந்த ஒரு தனி மனிதனுக்கு ஊழியம் சொந்தமே அல்ல. கர்த்தர் இன்னைக்கு இந்த கழுதையை வச்சு பேசுவார், நாளைக்கு வேற ஒரு கழுதையை வச்சு பேசுவார். நீங்கள் எந்த மனுஷனுக்கும் உரிய மரியாதையை விட கனத்தை விட எதையுமே கொடுக்காதீங்க. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு பின்னாடி எழும்புறவன் என்னையை காட்டிலும் அருமையாக இன்னும் ஒரு வல்லமையாக பிரசங்கம் பண்ணும்போது தான் எனக்கு பெருமை. ஏன்னா வெளியே போகும்போது சொல்லணும், ஐயோ அண்ணே உங்கள் சிஷ்ய பிள்ளை அடி பட்டை கிளப்புறான், நீங்களாம் ஒன்றுமே இல்லைனே அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு பெருமை. ஒரு நாள் எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ வரவே வராது. நான் சொல்கிறேன், என்னையை காட்டிலும் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேனா இல்லையா? அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் என்னையை விட நல்லா பண்ணீங்கன்னா எவ்வளோதான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்றைக்குமே எனக்கு ஐடென்டிட்டி ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு நான் என்ன கர்த்தர் என்னை என்ன அழைச்சிருக்காரு, நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைகளை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு நாள் தயங்கினே கிடையாது, தேவையே இல்லை. எனக்கு என்ன கர்த்தர் தாளந்து கொடுத்தா, எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், என்னை எதுக்கு அழைச்சிருக்காரு எனக்கு தெரியும். அதனால் கவலையே படுறதில்லை. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் என்னைய மாதிரி பேசணும் இல்லை, உங்களை மாதிரியே பேசுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த திறமையை தாளந்துகளை உபயோகப்படுத்துங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிருக்கிறாரு, அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் நம்ம சபை இது, நம்ம தேவனுடைய சபை இது. இது தனி மனிதனுக்கு சொந்தம் இல்லை. பவுல் அழகாக சொல்கிறாரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த பரிசுத்தமான மனவாட்டி ஆகிய சபை இது. எந்த ஒரு ஊழியக்காரனும் உங்களுக்காக சாகலை, எந்த ஊழியக்காரனும் உங்களுக்காக தன்னை ரத்த பலியாக கொடுக்கவும் மாட்டான். ரத்தத்தை வேணால் எடுப்பான். அதனால் நீங்கள் தயவு செய்து சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன சொல்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். என்ன ரெண்டு காரியம் சொல்கிறார். நம்ம எவ்வளவு சீரியஸான பிரச்சனையில் இருக்கிறோம், நம்ம இதை எப்படி சரி பண்ண வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இது சரி, நாங்கள் இதை சரி பண்ணணும், அதனால தான் வாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று. இப்போ இன்னொரு காரியம்னு சொல்லிடுறேன். எந்த ஊரில் எங்கே சர்ச்சு கட்டினாலும் இந்த வசனம் சர்ச்சு கட்டுறதுக்கு சொல்லலை. ஏன்னா நிறையா சபைகளில் இந்த வசனத்தை வச்சு காணிக்கையை வாங்கி வாங்கி மக்களை சுரண்டி எடுத்துட்டாங்க. பிள்ளருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறவங்க கொடுக்கலாம், 20 லட்ச ரூபா கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த வசனம் இல்லவே இல்லை. என்ன கட்டுறதுக்கு கூப்பிட்டாங்க, மதில் சோறு கட்டுறதுக்கு கூப்பிட்டாங்க. எதுக்கு, பட்டணத்தை பாதுகாக்கிறதுக்கு மதில் சோறு கட்டினாங்க. இப்போ பட்டணத்துக்கு நமக்கு மதில் சோறு எந்த பட்டணத்துக்காவது இருக்கா? இல்லை. இப்போ நீ பட்டணத்தை சுற்றி மதில் சோறு கட்டினேன்னா நீ சொல்லலாம். இப்போ மக்களுக்கு என்னத்துக்காக நீங்கள் மக்கள்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லி எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி 2ஆம் காணிக்கை 3ஆம் காணிக்கை, என்ன கொடுமை யோசிச்சு பாருங்க. இந்த கட்டட நீதி, அந்த நீதி, இந்த நீதி,
எவ்வளோ போட்டி பொறாமை ஊழியங்களுக்குள்ள. இப்போ என்ன வேதனை தெரியுமா? எனக்கு எந்த ஒரு வருத்தம் கிடையாது, நான் அதை சொல்கிறேன். சென்னையில் நீங்கள் தாம்பரம் தாண்டி கொஞ்சம் தூரம் செங்கல்பட்டு தாண்டி தாம்பரம் தாண்டினாலே அத்தனை கிராமங்களில் சபை இல்லை. ஆனால் சென்னைக்குள்ளே ஆளாளுக்கு போட்டி போட்டு நான் 150 கோடி கேட்டுறேன், நான் 200 கோடி கேட்டுறேன், நான் இவ்வளோ கோடி கேட்டுறேன், அவ்வளோ கோடி கேட்டுறேன். ஏன் 100 கோடிக்கு சர்ச்சு கட்டுறீங்க? அங்கே இருக்க ஒரு 100 கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு 100 ஊழியக்காரங்கள் எடுப்புங்க. எவ்வளோ பெரிய வெளிப்படுதல் வரும்? அத்தனை கிராமங்களில் இல்லை, அவ்வளோ சந்திக்கப்படாத மக்கள் அவ்வளோ இருக்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட இருக்கிறவங்களை நீங்கள் போய் ஊழியம் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறதுல என்ன பிரச்சனை? தேவனுடைய ராஜ்யம் தானே. எல்லாம் உன் பிரசங்கம் மட்டும்தான் கேட்கணுமா? உங்கள் சர்ச்சுக்கு மட்டும்தான் வரணுமா? 6 மணிலேருந்து ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆடு மந்த வர்ற மாதிரி தொம்மன்னு வருவான், போய்கிட்டே இருப்பான். ஊழியக்காரனுக்கு தெரியாது யார் வர்றான் யார் வரலைங்கிறது யாருக்குமே தெரியாது. அது சபை இல்லை. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறீங்க, ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி தான். இதில் என்ன கொடுமை எப்படி மாற்றிட்டாங்கன்னா மக்களை, இப்போ யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா, அண்ணே எங்கள் சர்ச்சில் 3வது சர்வீஸுக்கு போனோம்னா நாங்கள் 20 நிமிஷம் முன்னாடியே போய் டோருக்கிட்டே நிற்போனே, கதவை திறந்தது குடுன்னு போய் முன்னாடி உக்காந்துருவோனே என்ற ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அவ்வளோ தூரம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு 6 வாரம் எனக்காக உங்கள் சர்ச்சுக்கு போகாமல் இருங்க. உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ண வரான்னு. இல்லை, நான் 6 மாதம் போல என்னாலும் கூப்பிட மாட்டார், அவரு தான் தெரியாதேன்னா. 6 மாதமாக சர்ச்சுக்கு போகல, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி எங்கேயோ போகல, எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்க ஊரில் இல்லை, அதனால் 6 மாதம் போகல. உங்களை கூப்பிட்டாங்களா யாராவது? யாருமே கூப்பிடல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் கூப்பிட்டாங்க, சர்ச்சிலேருந்து யாருமே கூப்பிடல. நான் சொன்னேன், அதுக்கு பேர் சர்ச்சு கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாம் நான் அதெல்லாம் சபையில் சொல்கிறது, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வேதனைனா உங்களுக்கு வலிக்கணும். சரீரத்தில் ஒரு அங்கத்துக்கு காயம்னா அடுத்த அங்கம் தான் துடிக்கணும். இந்த கை வலிக்குதுன்னா இந்த கை தான் ஓடி வரும். அந்த கை நான் வரமாட்டேன்னா அந்த கை சொல்லாது, தானாக வரும். எப்போ வராது? மூளையோடு இது கனெக்ட் ஆகாமல் இருந்தால் வராது. தலையோட கனெக்ட் ஆகாமல் இந்த கை இருந்துச்சுன்னா அந்த கை வராது. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்தவங்களோட இணைப்பில் இருப்பீங்க. அதனால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. எதற்காக இந்த மதில கட்டணுன்னாரு? 48வது சங்கீதம் பாருங்க. 48வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள் பாருங்க. கர்த்தர் பெரியவர், அவர் தேவனுடைய நகரத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எப்படி? வடக்கு நார்த் சைடில் உள்ள சியோன் மலையில ஒரு வடிப்பமான ஸ்தானமோ இருக்கிறது. யாரு? நம்முடைய மகாராஜாவின் நகரம் தான் அது. எருசலேம் தேவனுடைய நகரம், அது பரிசுத்த நகரம், அது பரிசுத்த பர்வதம். அது என்ன? கர்த்தருடைய மகாராஜாவுடைய நகரம். அப்ப என்ன? தேவன் அங்க உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இப்போ இவங்களை கூப்பிட்டு எல்லாரும் கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன? நமக்கு எல்லாருக்கும் அல்லேலூயா, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்த உடனே, அது சபையாக இருக்கட்டும் இல்லை நெகமியா காலத்தில் இருக்கட்டும், யாருக்கு மூக்கு வேர்த்து பிரச்சனையை கொண்டு வருவான்னா சாத்தான் தான் வரும். முதல்ல சாத்தான் தான் வருவான். நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களைய பிரிவினையை கொண்டு வருவதற்கு முதல்ல சாத்தான் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா? பெருமை தான். பார்த்தியா, நீ இவ்வளோ செய்கிற, உன்னை மதிக்கலை பார்த்தியா? பாஸ்டர் எல்லார் பேரையும் சொன்னார், உன் பேரை சொல்ல விட்டார் பார்த்தியா? நீ தான் அந்த சர்ச்சுக்காக எல்லா வேலையும் செய்கிற, யாருக்காக எவ்வளோ வேலை பார்க்குற, உன் பேரை மட்டும் சொல்லலை பார்த்தியா? இப்படி தான் சாத்தான் ஓதுவான், வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டான். இது தெரியாமல் தங்களுடைய அழைப்பையும் இதையும் விட்டு போகிறவங்க உண்டு. ஏன்னா ஆப்போசிஷன் வரதான் செய்யும்.
சேர்ந்து செய்யணும், நான் ஜெபிக்கணும், நான் கர்த்தருக்குன்னு வாழணும், வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லும்போது அதை தடை பண்ணுவதற்கு உங்களுடைய எண்ணங்களில் தான் பண்ணுவான். அதனால தான் ரோமர் 12:1-2 ரொம்ப தெளிவாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஒரு சத்தம் வந்துச்சுன்னா உடனே அவர் சொன்னா என்ன, நான் அவருக்கா செஞ்சேன், பாஸ்டருக்கா செஞ்சேன், மற்றவங்க பாராட்ட நான் செஞ்சேன், நான் கர்த்தனுக்கு தானே செஞ்சேன், அதை போய் பேசிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம மனுஷன்கிட்டருந்து பாராட்ட எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷன் பாராட்டினா இங்கேயே வெகுமானம் போயிடும். கர்த்தர் பாராட்டினா தான் நமக்கு பரலோகத்தில் வெகுமானம். நல்ல வேளை பாஸ்டர் சொல்லலை, கல்லேலியோ சொல்லு அப்படின்னு சொல்லணும் திரும்ப. அதுதான் சரியான முறை. ஆமாம் நானும் நினச்சேன் அப்படின்னா முடிஞ்சு. நீங்கள் பாருங்கள் 18-19 வசனம் பாருங்களேன். சன்பலாத்தும் ஊழியக்காரனும் இப்போ 3வது ஆளும் சேர்ந்துட்டான். முதல்ல ஏற்கனவே 2 பேரும் தான், ஒரு அம்மோனியும் ஒரு மோவாபியர் தான். இப்போ இன்னொருத்தன் என்ன சேர்ந்துட்டான், அரபியனான ஒருத்தன் சேர்ந்தாச்சு. 3 பேராயிடுச்சு. 2 பேருக்கு பத்தாது. ஏன்னா ஒருத்தன் சவுத்தில் இருந்தான், ஒருத்தன் நார்த்தில் இருந்தான், இன்னும் ஒருத்தன் இருந்துச்சுன்னா தெற்குல இருந்து இன்னொரு ஆள் வந்தாச்சு. வந்து என்ன பண்ணுறான், அவனும் சேர்ந்து எப்படி பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன. முதல்ல என்ன பரியாசம், என்ன போயிட்டு வந்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படி கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவர் சந்தோஷமா இருக்குன்றக்கா கேட்கல. போயிட்டு வந்துட்டீங்க, பார்த்தாலே பின்னாடி ஒரு பெரிய மகிமை தெரியுது. அப்படியே ஒரு குலோ தெரியுதே, அப்படியே பரலோகத்துக்கே போயிட்டு திரும்பிங்க போல. இதுதான் பரியாசம். புரியுதா? பரியாசம் உங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நையாண்டி பண்ணக்கூடிய பரியாசம். அடுத்து என்ன, நிந்திக்கிறது. எனக்கு அன்னைக்கே தெரியும் இது இப்படித்தான் போகும், உங்களை வேணும்னே இப்படி செய்வாங்க, நான் ஏன் வரல தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு தியாலஜி சொல்லுவான் அவன். ஏதாவது ஒரு காரியம், அதாவது உங்களுடைய அழைப்பை நீங்கள் உங்களுக்கு எதற்காக கர்த்தர் பிடித்து கொண்டாரோ அதை போக முடியாதபடி தடை வரதான் செய்யும். கர்த்தருக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எதிர்த்து வரலைன்னா நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. நான் அடிக்க ஒரு முறை கேட்பேன், என்ன ஒருத்தனுமே நம்மளை திட்டவே இல்லையே, என்ன ஆச்சு, நம்ம கர்த்தரோட நடக்கலையான்னு. கர்த்தரோட நடக்கும்போது எங்கேயாவது இருந்து எவனா கல் விட்டுக்கிட்டே தான் இருப்பான். அப்போ ரைட், நம்ம ஓகே கர்த்தரோட தான் இருக்கோம். ஏன்னா அரசியல்வாதியும் மக்களும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம், நீங்கள் சமரசமாகி போய்கொண்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும் போது உலகத்தை பிரியப்படுத்தவே முடியாது. தட்ஸ் ஸோ ட்ரூ. நீங்கள் எந்த காரியம் வேணாலும் எடுங்க, நீங்கள் பாவத்தை பாவம்னு கண்டித்து உணர்த்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் குறைந்து கொண்டே தான் போவாங்க. ஆனால் அதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ 3வது ஆள் சேர்ந்து என்ன பரியாசம் பண்ணி நிந்தித்து நீங்கள் செய்கிற காரியம் இது என்னன்னு சொல்லி என்ன சொல்கிறான் பாருங்க. அடுத்து இப்போ யார்கிட்ட இருந்து அவர் கடிதம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார், ராஜாட்ட இருந்து அனுமதி வாங்கி கடிதம் வாங்கிட்டு வந்தேன்னாரு. இப்போ என்ன சொல்கிறான், ராஜாவுக்கு எதிராக நீங்கள் கலகம் பண்ண போகிறீங்க, எங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்களுக்கு எதிராகவே செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்கிறது. அதாவது உங்களை கேள்வி கேட்கும்போது உங்களை அப்படியே நீங்கள் பதில் சொல்ல முடியாது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் உங்களை திகைக்க வைக்கக்கூடிய காரியம் அதுக்கான கேள்வி. அடுத்து பாருங்க. அதற்கு நான் மறுமொழியாக கைகூடி வர பண்ணுவார், உங்களுக்கு எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமும் இல்லை. எப்பா உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாங்கள் செய்கிற வேலையில் உனக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை. நான் அதனால தான் சொல்கிறது, ரட்சிக்கப்படாத மனுஷன்ட்டு காணிக்க வாங்காதீங்கன்னு சொல்கிறது காரணம் தான். ரட்சிக்கப்படாதவன்ட்டு காணிக்க வாங்கவே கூடாது. கர்த்தர் முதல்ல ஒரு மனுஷனை அங்கீகரிக்கணும், அதற்கு பின்பாகத்தான் அவனுடைய காணிக்கை. ரட்சிக்கப்படாதவன் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி புதுசாக ஒரு மாடர்ன் தியாலஜி கொண்டு வந்துட்டாங்க.
என்ன நாங்கள் சாத்தான் விட்டான் அவன்கிட்டருந்து திருடிட்டு வந்துட்டோம், எப்படி அவன்கிட்டருந்து எடுக்கிறோம், என்ன மியூசிக் சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னா அது சாத்தான் போட்டுட்டான் அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம், ஏன் அவர் இது பண்ணார் அங்கேருந்து எடுத்துக்கிடுவோம். இதில் சில ஊழியக்காரன் சொல்கிறாங்க, நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதை காட்டிலும் நீ கர்த்தருக்கு கொடுத்துரு. இப்போ பாதி பேர் திருப்பதியில் போய் உண்டியலில் போடுறான் வரி கட்டாமல், இப்போ பாதி பேர் சர்ச்சில் கொண்டு வந்து கொடுக்குறான். கர்த்தருக்கு பிரியமான காரியமா என்ன? கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கிடையவே இது கிடையவே இல்லவே இல்லை. இப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஜனங்களை தன் பக்கம் தெரிந்து கொண்டு எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு. முதல்ல யாருக்குமே சொல்லலை, தான் எதற்காக வந்தேங்கிற காரியத்தை சொல்லலை. முதல்ல போய் 3 நாள் பேசாமல் இருந்துட்டு மொத்த ஏரியாவையும் அசஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி இவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை புரிந்து கொண்டு அதற்கு பின்பாக எப்பா நம்ம இருக்கிற நிலைமையை பாருங்கள், நம்ம எப்படி இந்த நிலைமையிலேருந்து நம்ம வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிட்டு தான் அவர்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டு தான் தேவனுடைய காரியத்தை சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய காரியத்தை செய்யணும்னு சொல்லும்போது எதிரிகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. அம்மோனியர், மோவாபியர், அரபியர் 3 பேருக்கும் ஆகாது. ஆனால் 3 பேரும் ஒரு காமன் எதிரினா இஸ்ரவேலருக்கு எதிர்த்து வந்துடும். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், பரிசேயரும் சதுசேயரும் ஆப்போசிட். ஒரு பரிசேயன் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்கிறவன், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறவன். 2 பேருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்பயும் சண்டை நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அடிக்கணும்னா 2 பேரும் ஒன்றா வருவான். 3வது வேத பாரகர், இவனுக்கும் அவனுக்கும் ஆகாது, ஆனால் அவனும் சேர்ந்து வருவான். 4வது ஆள் ஏரோதியன், அவன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவனுக்கு ஏரோதை சப்போர்ட் பண்ணுறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கணும்னா பரிசேய, சதுசேய, வேத பாரகர், ஏரோதியர் 4 பேரும் சேர்ந்து வருவான். அப்போ என்னென்னா எதிரிகள் நமக்கு எதிராக ஒன்று சேர்ந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரைட், ஓகே, தேங்க்யூ லார்ட், ஏதோ பெரிய காரியம் செய்ய போகிறீங்க, ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு தேவையான ஒரு காரியம். 33வது சங்கீதத்தில் 13வது வசனத்திலிருந்து பாருங்களேன். நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார், கண்ணோக்கமாய் இருக்கிறார், கவனித்திருக்கிறார். எவனும் தன்னுடைய சேனைகளினால ரட்சிக்கப்படான், சௌரியமான தன்னுடைய பலத்தினால தப்பிக்க மாட்டான், வெறுதா தப்புவிது. அது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால் இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப என்னன்னா நம்ம அவருடைய கிருபை நம்மளோட இருக்கு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்க நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு, அவருடைய கிருபை நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும் என்று பேதுரு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் முடிக்கும் போது அவர் கடிதத்தை 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவருடைய கிருபையில் நீங்கள் பெருகுவீர்களாக என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நம்ம நெகேமியாவிலேருந்து ஒரு பாடம் மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். என்ன எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்ன கர்த்தர் சொல்கிறாரோ ஏற்ற சமயத்தில் சரியான முறையில் அது பண்ணணும். ஆனால் காரியங்களை வாய்க்க பண்ணும்போது, நாம் காரியங்களை செய்யும்போது நல்ல காரிய சித்தி பெற்றவர்களாய் எப்போ எதை எந்த மாதிரி சொல்லணுங்கிறத கற்றுக்கொள்ளணும். எந்த மாதிரி கற்றுக்கொள்ளணும்? இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி காரியங்களை செய்யணும்? நான் சொன்ன மாதிரி ஓம் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு இனிமேல் சொல்லாதீங்க. நம்ம பையன் நம்ம பிள்ளை எப்படி பண்ணுறாங்க பாருங்கள்,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே தவறுதலாக பண்ணால் நம்ம பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வழி நடத்துவார். அப்போ நம்ம எல்லாரும் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தருக்குன்னு இருக்கிறோம். சேருங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு நேரம் சாப்பாடு போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி செய்ய முடியும், நம்ம எல்லாம் எப்படி கர்த்தருக்கென்று வாழ முடியும், அதை சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஐநோ நிறைய ஃபேமிலியில் நீங்கள் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்க, பிள்ளைங்க வந்து பைபிள் இது சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ஃபி அப்பப்போ ஃபோன் பண்ணி எனக்கு சந்தேகம் கேட்குறான். பைபிள் அவங்க வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம். ஏன்னா பிள்ளைங்க அந்த மாதிரி இன்வால்வ் ஆகக்கூடியதா, என்ன நடக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி படிக்கிறது, அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வி பிகம் பார்ட். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னால் எப்படி நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பண்ணக்கூடியதாக. நாம் சபையில் வரும்போது இதில் தனிப்பட்ட ஊழியமே கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன், அதுக்காக பாட்டு பாடுறதுக்கு ஆள் வேணும், கீபோர்டு போட ஆள் வேணும், சவுண்டு போடுறதுக்கு ஆள் வேணும், மீதி போடணும், எல்லாத்துக்குமே ஆள் வேணும். நம்ம எல்லாம் சேர்ந்தால் தான் ஊழியம். இதில் ஒரு ஊழியம் நடக்கலைனாலும் இது மொத்தமாக முழுமையாக வராது. நம்ம எவ்வளோ காரியங்கள் பார்க்குறோம், எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க முடியும். இதில் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எங்கேயுமே க்ளோரி கிடையாது, எந்த ஒரு மனிதனுக்கும் மகிமையே கிடையாது. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து வேணும், நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்கவே இருக்கக்கூடாது. நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன், நிறைய சபையில் பார்த்துருக்கேன். போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவன் பாடுறவன் இப்படிம்மா, கீபோர்டு போடுறவன் இப்படிம்மா, ஏன்னா ஏன் வாலிமை ஏற்றுன்னு நமக்கு இப்படின்னு இருக்கும். இங்கே எல்லாரும் இப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பானுங்க, ஏற்றுன்னு. ஏன்னா எல்லாம் அவங்க சத்தம் கேட்கணும், அவங்க பாட்டு சத்தம் கேட்கணும், அவங்க மியூசிக் சத்தம் கேட்கணும், அவங்க பண்ணுறது. கடைசியாக அவுட்புட்டு கேட்குறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் என்ன காரியம் செய்கிறோமோ அதை புரிந்து கொண்டு செய்யக்கூடியதான். நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிற வேலையை விட்டுட்டு சொல்லாத வேலையை நிறைய பேர் செய்வோம். செய்யாதீங்க. ஜெபம் பண்ண சொன்னால் அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கள். எதுக்கு ஜெபம் பண்ண சொல்லாமல் அந்த வேலைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சொல்லி உலகம் பூராத்துக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறவன் வேண்டாம். அது நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும்போது வந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ, இந்த ஆகாரத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பிக்கிறது, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர். ஒன்றே என்ன சொன்னோம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வீட்லேயும் இதே வேலை செய்யக்கூடாது. நீங்கள் எல்லாம் சாப்பாடு போட்டு குடும்பம் உட்காந்து பிள்ளைகளாம் உட்காந்து இருக்கும்போது ஜெபம் செய்வோம் அப்படின்னு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா பிள்ளை பார்த்து சாப்பாடை பார்க்க உங்களை பார்க்குமா, ஆண்டவரை பார்க்குமா, சாப்பாடை பார்க்குமா? எப்பா நீ எப்போ முடிப்ப, சாப்பாடு ஆறுது. சரி, நம்ம வந்து சரியான முறையில் காரிய சித்தி சரியாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி சபையாக கூடி வரும்போது என்னுடைய பேர் விளங்கணும், நான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி செய்யாதீங்க. எது ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பின்னாடி செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, முன்னாடி செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னால் செய்ய முடிஞ்சால் நான் செய்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக, அவ்வளோதான். அப்படி இருந்தோம்னா நம்ம நெகேமியா போல் வாழ முடியும். ஏன்னா ஆப்போசிஷன் வரும்போது நெகேமியா எவ்வளவு அழகாக எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ணுறாரு, அதை நம்ம கற்றுக்கொள்வோம். மீதி நிறைய விஷயம் இருக்குது, அது நோட்ஸில் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக டான் பிலிப்ஸ் சொன்ன இந்த கோட்டை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஷோ மீ அ பர்சன் ஃபோக்கஸ்ட் ஆன் த பர்சன் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், never tiring of learning about him, thinking about him, boasting of him, speaking about and for unto him, thrilled and entranced with his perfections and beauty, finding ways to serve and exalt him, tirelessly exploring ways to spend and to be spent for him, growing in character to be more and more like him, and I will show you a person who is filled with the Holy Spirit. ஒரு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் காட்டணும்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையும்
அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்வதற்கும் அவரை பற்றி யோசிப்பதற்கும் அவரை பெருமை பாராட்டுவதற்கும் அவர்கிட்ட எப்போதும் பேசுகிறதுக்கும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு த்ரில்டாக ஒரு மன மகிழ்ச்சியாக அவருடைய அழகையும் அவருடைய பூரண தன்மையும் குறித்து எப்படியாவது ஒரு வகையில் பாராட்டி அவருக்கு எப்படி நாம் வேலை செய்து அவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்று தொடர்ந்து எந்த ஒரு அலுப்பும் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறவனா இருப்பான். அவன்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். நம்ம அப்படிப்பட்ட ஒரு மக்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அழகாக நேர்த்தியாக நெகமையாலிருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம், பவுலை பார்க்குறோம், ஆதி அப்போஸ்தலரை பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் நெகமையாக பார்க்குறோம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான உதாரணமாக இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எவ்வளவுதான் தனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் தன்னையும் ஒரு மற்றவர்கள் போல பாவித்து, தன்னை ஒரு சராசரி மனிதனை போல பாவித்து, தன்னுடைய ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அதை புரிய வைத்து அவர்களோடு இசைந்து ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்து, எதிரிகள் வரும்போதும் ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாறுதலை நாங்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அழகாய் நேர்த்தியாய் போதித்து கொண்டு வர்றீங்க. ஆமாண்டவரே, நாங்கள் ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாங்களும் நெகேமியா போல எங்கள் வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகன்று போய் விடாதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.